வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. கனடாவும் அமெரிக்காவும் இப்போது வர்த்தக போரில் உள்ளன. நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் ஒரு நிமிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு எதிரான 25% இறக்குமதி வரிகள் அமலுக்கு வந்தது. எரிசக்தி பொருட்கள் இறக்குமதிக்கு 10% வரி விதிக்கப்படுகிறது. பதிலுக்கு கனடா பதிலடியை அறிவித்தது. அமெரிக்க இறக்குமதிகளுக்கு வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் வர்த்தக வட்டாரங்கள் அலறின. அமெரிக்க விவசாயிகள் அமெரிக்காவில் விளைபொருட்களின் விலையேற்றம் பற்றி எச்சரித்தார்கள். ட்ரம்பின் வரி விதிப்பு அமெரிக்காவில் தள்ளாட தொடங்கியது. வர்த்தக போர் அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தின் மத்தியில் அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்களுக்கு மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து செய்யப்படும் இறக்குமதி மீதான தனது புதிய இறக்குமதி வரிக்கு 1 மாத விலக்கு அளித்து உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் இன்று புதன்கிழமை அமெரிக்காவின் பெரிய 3 வாகன உற்பத்தியாளர்களான ஃபோர்ட், ஜெனரல் மோட்டார்ஸ் மற்றும் ஸ்டெட்லாண்டிஸ் நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேசிய பின்னர் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கெலோரின் லீவிட் இது பற்றி கூறிய போது, கூடுதல் விதிவிலக்குகள் பற்றி ஆலோசிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தயாராக இருக்கிறார். ஆனால் கனேடிய பொருட்கள் மீதான ட்ரம்ப் இறக்குமதி வரியை முழுமையாக ரத்து செய்யாவிட்டால் கனடாவின் பதிலடி இறக்குமதி வரியை கைவிட கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தயாராக இல்லை என்று ட்ரம்பின் செய்தி தொடர்பாளர் தி அசோசியேட் பிரஸிடம் தெரிவித்தார். இரு நாடுகளும் இன்று வரி விதிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் இருக்கின்றன என கனேடிய பிரதமர் ட்ரூடோவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டாக் ஃபோர்ட் கூறிய போது, வாகன தொழிலுக்கான இறக்குமதி வரிகளில் 1 மாத விலக்கு எமது பதிலடி வரிகளை நிறுத்தாது. கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மீதான எந்த இறக்குமதி வரிகளையும் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் ஏற்க தயாராக இல்லை என்றும் கூறுகிறார். முன்னதாக பிரதமரிடம் பேசினேன். நாங்கள் ஒரே பக்கத்தில் இருக்கிறோம். நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான். அது இறக்குமதி வரி முழுமையாக ரத்து செய்யப்படுவது. ட்ரம்ப் அதை செய்யாவிட்டால் நாங்கள் அசைய போவதில்லை என்று ஃபோர்ட் கூறினார். அமெரிக்காவின் வெவ்வேறு பொருட்களின் இறக்குமதியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டபடி உள்ளார்கள். அதையடுத்து இன்று மாலையிலிருந்து வெவ்வேறு விதிவிலக்குகளை வெள்ளை மாளிகை அறிவிக்கும் என்று அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. கனேடிய தரப்பில் எந்த விதிவிலக்கும் அறிவிக்கப்படவில்லை. அமெரிக்கா அனைத்து வரிகளையும் நீக்கினால் நாங்களும் அனைத்து வரிகளையும் நீக்குவோம். வேறு டீல்கள் ஏதும் கிடையாது என்று உறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டீல் மன்னனான ட்ரம்ப் டீல் இல்லாமல் தவிக்கிறார். அமெரிக்க வர்த்தக செயலாளர் லுட்னிக் ப்ளூம்பர்க் தொலைக்காட்சிக்கு இன்று புதன்கிழமை அளித்த பேட்டியில், ட்ரம்ப் தனது இறக்குமதி வரி திட்டத்தில் விதிவிலக்குகளை இன்று மாலை அறிவிப்புடன் புதுப்பிப்பார் என்றும், வாகன தொழில் போன்ற வேறு துறைகளை இறக்குமதி வரிகளில் இருந்து விடுவிப்பார் என்றும் கூறினார். அதே நேரத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி விதிப்புகள் திட்டமிட்டபடி நடக்கும் என்று தெரிவித்தார். இதில் பல நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி விதிப்புகள் அறிவிக்கப்படும். செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்தார். எண்ணெய் மற்றும் மின்சாரம் போன்ற கனேடிய எரிசக்தி பொருட்களுக்கு குறைந்த 10% விகிதத்தில் வரி விதித்தார். ஜனாதிபதி சீனா மீது விதிக்கப்பட்ட 10% இறக்குமதி வரியை 20%ஆக இரட்டிப்பாக்கினார். வரி செலுத்தப் போவது என்னவோ அமெரிக்க இறக்குமதியாளர்கள்தான். வரிகள் உடனடியாக கனடா மற்றும் சீனாவின் பழிவாங்கும் பதிலடி நடவடிக்கைகளை தூண்டின. மெக்சிகோ அதன் பதிலடியை ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதிலிருந்து அமெரிக்க பங்குச்சந்தை மிக மோசமான நிலையில் தள்ளாடுகிறது. அமெரிக்க நுகர்வோர் ஏற்கனவே பணவீக்கத்தால் சோர்வடைந்துள்ளனர். ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு அமெரிக்காவில் வாழ்க்கை செலவுகளை திடீரென அதிகரிக்கும் என்று மக்கள் தொலைக்காட்சி நேர்காணல்களில் கவலைப்படுகிறார்கள். ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை தனது காங்கிரஸ் உரையில் அமெரிக்காவின் முக்கிய வாகன உற்பத்தியாளர்களில் முன்னணி நபர்களான 3 பேசியதாகவும், புதிய வரி விதிப்பு தொடர்பாக அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பதாகவும் கூறினார்.
அவர் அப்படி பேசி 24 மணி நேரத்திற்குள் வாகனம் தொடர்பாக இறக்குமதிகளுக்கு வரிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் நாள் உற்சாகமாக இருந்தவர்கள் மறுநாள் உற்சாகம் இழந்தது ஏனென்று தெரியவில்லை. கனேடிய பிரதமர் ட்ரூடோ செவ்வாய்க்கிழமை கனடா 21 நாட்களில் $100 பில்லியன் அதிகமான அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரியை விதிக்கும் என்று கூறினார். ஏற்கனவே $30 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு நேற்று முதல் இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்பட்டுள்ளது. ட்ரூடோ தொடர்ந்து கூறிய போது, அமெரிக்கா தனது நெருங்கிய கூட்டாளி மற்றும் நட்பு நாடான கனடாவுக்கு எதிராக வர்த்தக போரை தொடங்கியுள்ளது. அதே சமயம் ரஷ்யாவுடன் சாதகமாக செயற்படுவது பற்றியும் பொய் சொல்லும் கொலைகார சர்வாதிகாரியான விளாடிமிர் புட்டினை சமாதானப்படுத்துவது குறித்தும் ட்ரம்ப் பேசுகிறார். இதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று கூறினார். சீனா அமெரிக்க பண்ணை ஏற்றுமதியின் பெரிய அளவிலான வரிசைக்கு இன்று 15% இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்காவுக்கான சீன தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்கா விரும்புவது போர் என்றால் அது இறக்குமதி வரி போர், வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் இறுதி வரை போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட், உலகின் 2வது பெரிய பொருளாதாரத்திற்கு எதிரான போருக்கு அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு 2வது நாளிலேயே தள்ளாட தொடங்கியுள்ளது.